நித்திரை வந்த உடனே ஸ்தோத்திரம் ஆவியில ஸ்தோத்திரம் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கிறான். என்ன சொல்றார் ஆண்டவர்? உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமைகளா இருப்பார்கள். ஆமென். எத்தனை வருஷம்? 400 வருஷம் அடிமைகளா இருப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்களை நான் அந்த தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இந்த கானானிலே, அப்பெல்லாம் ஆபிரகாம் கானான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த கானானிலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பே என்று சொல்லி ஆபிரகாமோடு ப்ராமிஸ் பண்றாரு, உடன்படிக்கை பண்றார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அப்புறம் அவர் செத்து போட்டாரு, ஈசாக்கு பிறக்கிறாரு, ஈசாக்கும் செத்து போட்டாரு, யாக்கோபு அவனுக்கு ஏசா யாக்கோபு. ஆமென். யாக்கோபுக்கு பிறந்த 12 கோத்திரம் ஆமென் எங்க போறாங்க? யோசேப்பின் மூலமா எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாருல்ல, எகிப்துக்கு போய் எத்தனை வருஷம்? 400 வருஷம் அடிமைகளா இருப்பார்கள். ஆனா ஸ்தோத்திரம் மோசேயுடைய நிர்விசாரத்தினாலே 430 வருஷம் ஆயிப்போச்சு, எக்ஸ்ட்ரா 30 வருஷம் ஆயிப்போச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே மோசையை ரெடி பண்ணி மோசே மூலமாக அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? கானான்ல சேர்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. 40 நாள்ல போற தூரம் எகிப்திலிருந்து கானானுக்கு தூரம் எவ்வளவு? 40 நாள். ஆமேன். உன்னுடைய சந்ததியாருக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடினாலே, நல்ல கவனிங்க, அந்த வாக்குத்தத்த பூமியை இந்த சந்ததி பெறுவதற்கான தகுதியை உண்டாக்குவதற்காக 40 நாள்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவர்களை 40 வருஷம் ஒடுக்கி நொறுக்கி அவங்கள ரெடி பண்ணி, ஆமே, அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் எங்க சேர்த்தாரு. அதனால வாக்குத்தத்தம் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமே. அந்த வாக்குத்தத்தம் உனக்கு பலிப்பதற்காக உன்னை நொறுக்குவார், உடைப்பார், அடிப்பார், என்ன வேணா பண்ணுவார். ஆமே. ஸ்தோத்திரம். காடை அமிச்சிட்டு பின்னாடி பாடை அனுப்புவார். ஆமே. ஸ்தோத்திரம். என்ன வேணா பண்ணுவார். வாக்குத்தத்தத்துக்கு நீ தகுதியா மாறுறவர்ல உன்னை விட மாட்டார். அப்ப இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னவர் இதுவரைக்கும் செய்யாம இருக்கிறாரே. ஸ்தோத்திரம். அது 25லயும் பலிக்கலாம், 26லயும் பலிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தகுதியாகும் வரை தேவன் உங்களை தகுதிப்படுத்தின பிற்பாடுதான் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற பாதையில தான் இந்த நாட்களில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற